Hi everyone, welcome to our channel Let's Learn Daily. ஸோ நம்ம அந்த Crochet சீரீஸில் நம்ம இப்போ தேர்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாஃப் டபுள் க்ரூஷே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட்ஸில் செயின் ஸ்டிச்சும் சிங்கிள் க்ரூஷேவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இப்போ தான் எங்களோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டையும் எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நமக்கு உல்லன் த்ரெட்டு கொஞ்சம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஹூக் எப்பயும் போல். ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதிலே நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போடணும், போட்டுட்டு ஸ்டிச்சஸை போட ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் செயின் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஸ்லிப் நாட் நான் கையிலே போட்டேன், நீங்கள் அந்த எக்ஸ் ஷேப்பில் போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளோட த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சிட்டு செயின் ஸ்டிச்சஸ் ஒரு 11 to 12 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹூக் உள்ளே போயிட்டு வெளியே வராது. அதுக்கேற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போது சிங்கிள் க்ரூஷே பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் விட்டுருப்போம். ஸோ டபுள் க்ரூஷே பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்க 2 ஸ்டிச்சஸை லீவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஹூக் இருக்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஸோ டபுள் இல்லை, ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ 2 ஸ்டிச்சஸை விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டையும் விடணும். ஸோ ஹாஃப் டபுள் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யானை ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போடும்போது இப்படி பிடிப்போம்ல, ஸோ அது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் செகண்ட் ஸ்டிச்சை லீவ் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு திரும்ப யானை இழுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ 3 த்ரெட்டு வந்து உங்களுடைய ஹூக்கில் வந்து மாட்டிருக்கும். ஸோ இப்போது திரும்ப உங்களுடைய யானை இழுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் உள்ள கூடி எடுக்கணும். அவ்வளோ. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு கை எடுத்து 3க்குள்ளேயும் விட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுடைய ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய யான் எடுத்து தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே விடணும், விட்டுட்டு திரும்ப யானை எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் ஃபுல் பண்ணி எடுக்கணும். அடுத்து 3ஐயும் சேர்த்து எடுத்துடணும். ஸோ திரும்ப அடுத்த ஸ்டிச்சில் இதே மாதிரி போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு போடுற இது மட்டும்தான் அந்த 2 மிஸ் பண்ணிட்டு போடணும். மீதி எல்லாத்துலேயுமே நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் செயின் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரியே போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சில் தான் செகண்ட் திரும்ப நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அடுத்த இதில் விட்டு ஸோ உள்ள கூடி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா 3 கிடச்சிருக்கும். ஸோ அந்த 3ஐயுமே என்ன பண்ணணும், இது ரெண்டையும் இது பண்ணிட்டு உள்ள கூடி ஃபஸ்ட்டு இதில் மட்டும் விட்டு நம்ம எடுக்கணும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா திரும்ப 3 கிடச்சிருக்கும். ஸோ அந்த 3ஐயும் என்ன பண்ணணும், மறுபடியும் உங்களுக்கு அதுக்கு உள்ளே கூடி இழுக்கணும். ஸோ கேப் கொஞ்சம் இல்லை அப்படின்னா உள்ளே போக கஷ்டமாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக போயிடும்.
ஸோ அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த சைடு உங்களுடைய த்ரெட்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சுற்றணும். அடுத்து இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே விடணும். மேலே இருக்கிற ஸ்டிச்சை இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கூடி ஒரு தடவை விட்டு எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் 3 ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த லூப்புக்குள்ளே, 3 லூப்ஸ் இருக்கும். திரும்ப அந்த 3 இது வழியாகவும் விட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி அடுத்ததில் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் விடுங்க. திரும்ப இழுங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே கூடி விட்டுறணும். திரும்ப என்ன பண்ணணும், 3 ஸ்டிச்சுக்குள்ளே கூடியும் சேர்த்து எடுக்கணும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க ஸ்டிச்சஸ்லையும் போடணும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டிச்சஸுமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த லென்த் வந்து வேரி ஆகும், இந்த சைடு இருக்கிற இந்த லென்த்து. ஸோ நம்ம இப்போ போட்டிருக்கிறது ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ இந்த ஸ்டிச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி போட்டோம் நம்ம, ஸோ உள்ளே கூடி அந்த லூப்பு சுற்றிட்டு ஸோ அந்த மாதிரி யான் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள உங்களோட செயின் ஸ்டிச்சுக்குள்ளே 3rd ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு திரும்ப யானை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே மட்டும் விடணும். எடுத்ததுக்கப்புறம் திரும்ப 3 இது இருக்கும், அதுக்குள்ளே திரும்ப அந்த 3 சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். அடுத்தடுத்து இருக்க ஸ்டிச்சஸில் கண்டினியூஸ்லாம் போடலாம். நம்ம ஃபஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் மட்டும் முதல் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 3rd ஸ்டிப்லேருந்து போட ஆரம்பிக்கணும். ஸோ இது நம்மளுடைய ஹாஃப் டபுள் க்ரூஷே, இது நம்மளுடைய சிங்கிள் க்ரூஷே போட்டது. ஸோ இது ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு வந்து பேக் சைடு. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே வித்தியாசம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டபுள் க்ரூஷே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.